இப்போ ஒரு 25,000 சம்பளம் வாங்கினாலும் நம்ம பிளாட் வீட்டில் வாங்க 5,000 ருபீஸ் இஎம்ஐல பிளாட் வாங்க. இன்னைக்கு கூடாஞ்சேரி எடுத்து பாருங்களேன். அன்னைக்கு கிண்டல் பண்ணவங்க கிண்டல் பண்ணிட்டு வாங்காம விட்டவங்களாம் இன்னைக்கு எவ்வளோ ஃபீல் பண்ணுவான்னு நினைச்சு பாருங்க. ப்ராப்பர்ட்டி மிஸ் பண்ணவங்க எல்லாத்துக்கும் ஒரு ஸ்டோரி இருக்கு. அன்னைக்கு எங்க தாத்தா மிஸ் பண்ணிட்டாரு, எங்க அப்பா மிஸ் பண்ணிட்டாங்க, நான் மிஸ் பண்ணிட்டேன். யாருமே வந்து பார்த்தோன்னா ஐயோ வாங்கிட்டேன்னு ஃபீல் பண்ண மாட்டாங்க, மிஸ் பண்ணிட்டுனே கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவோம். இன்னைக்கு தேதியில சென்னைக்குள்ள நம்ம இடம் வாங்க முடியுமா? வாங்கணும்னா என்ன பண்ணணும்? ஸோ சென்னைக்குள்ள இப்போ வாங்கணும்னு நினைச்சா வாங்க முடியும். இன்னும் ஒரு 2 to 3 இயர்ஸ் போயிடுச்சுன்னா சென்னைன்றது நான் சொல்றது கிளம்பாக்கு நியர்பை. ஓகே 2 to 3 இயர்ஸ் கழிச்சு வாங்க நினைச்சா கண்டிப்பாக வாங்க முடியாது. திஸ் இஸ் ரைட் டைம். இப்போ வந்து அந்த சரௌண்டிங்ல நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டியை ஐடென்டிஃபை பண்ணி வாங்கினாங்கன்னா திஸ் இஸ் ரைட் டைம். சென்னைக்கு மிக அருகில் அப்படின்லாம் வருது. நிறைய பேர் வந்து அதை கிண்டல் தான் பண்றாங்க. ஏன்னா சென்னைக்கு மிக அருகில்னு சொல்லிட்டு எங்கேயோ போய் நம்ம ஒரு இடம் வாங்குறோம் அப்படின்றது, ஊரை விட்டு ரொம்ப தூரத்துல வாங்குறோம் அப்படின்றது சரியான இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பாக்குறீங்களா? எப்படி பாக்க? அதாவது ஒருத்தருக்கு எவ்வளவு பணம் இருக்கோ ஓகே அதுக்கு தகுந்த மாதிரி அந்த டிஸ்டன்ஸ்ல இடம் கிடைக்கும். நிறைய பேர் கிண்டல் பண்றாங்க சென்னைக்கு அருகில்னு சொல்லிட்டு. கூடாஞ்சேரி கிண்டல் பண்ணாங்க, கிராமத்துல வந்துட்டாரு. இன்னைக்கு கூடாஞ்சேரி எடுத்து பாருங்களேன். அன்னைக்கு கிண்டல் பண்ணவங்க கிண்டல் பண்ணிட்டு வாங்காம விட்டவங்களாம் இன்னைக்கு எவ்வளோ ஃபீல் பண்ணுவான்னு நினைச்சுப்பாங்க. கண்டிப்பா ஃபீல் பண்ணுவாங்க. ரியல் எஸ்டேட்ல ப்ராப்பர்ட்டி மிஸ் பண்ணவங்க எல்லாத்துக்கும் ஒரு ஸ்டோரி இருக்கு. அன்னைக்கு நான் மிஸ் பண்ணிட்டேன், அன்னைக்கு எங்க தாத்தா மிஸ் பண்ணிட்டாரு, எங்க அப்பா மிஸ் பண்ணிட்டாங்க, நான் மிஸ் பண்ணிட்டேன். யாருமே வந்து பார்த்தோன்னா ஐயோ வாங்கிட்டேன்னு ஃபீல் பண்ண மாட்டாங்க, மிஸ் பண்ணிட்டுனே கண்டிப்பா ஃபீல் பண்ணுவோம். அதனால் ரியல் எஸ்டேட்டை பொறுத்த மட்டும் எங்க வேணாலும் வாங்கிப்போம். இப்போ ஒரு 2 lakhs இருக்கு, 3 lakhs இருக்கு, அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் தட் இஸ் லாங். அது வந்து அவங்க மைண்ட் செட் பண்ணிடணும். 1 வருஷம் 2 வருஷத்துல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும்னா கண்டிப்பா லாங் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு குழந்தையோட எஜுகேஷன் பர்பஸ், மேரேஜ் பர்பஸ், ஸோ அவங்க அசட்டை கிரியேட் பண்ண அவசியம் கிடையாது. ஸோ அந்த அசட் அவங்களுடைய ஃபியூச்சர் ஜென்ரேஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக. ஆவரேஜா 25,000 தான் என்னுடைய மாத வருமானம். இவங்களும் ஒரு பிளாட் வாங்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்? உங்களோட அட்வைஸ் என்ன? சேவிங்ஸ் பண்ணிட்டு வாங்கணுமா? எப்படி அவங்க? இல்ல சேவிங்ஸ் பண்ணிட்டு வாங்கினா ப்ராப்பர்ட்டி வாங்க முடியாது. ஏன்னா கீப் ஆன் ஏதாவது ஒரு எக்ஸ்பெண்டிச்சர் வந்துட்டே இருக்கும். அப்ப என்ன பண்ணலாம்? 25,000 தான் மாத வருமானம். 25,000 அதுல ஒரு 5,000 10,000 சேவ் பண்ண முடியுமா? ஸோ அந்த மாதிரி நாமளே ஒரு ஸ்கீம் எல்லாம் கொடுக்குறோம். ஸோ ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட் பிளாட் அப்ரூவ் பிளாட் 1,200 ஸ்கொயர் ஃபீட் பிளாட் ஒரு 1 lakh 2 lakhs கட்டிட்டு மீதி வந்து பார்த்தா இன்ட்ரெஸ்ட்லாம் இஎம்ஐ கூட நம்ம தரோம். ஸோ ஏன்னா இவங்கெல்லாம் வாங்கணும். ஸோ அவங்க வந்து ஃபியூச்சர்ல வந்து பார்த்தா ஏன்னா 10 லட்சம் 20 லட்சம் தான் ப்ராப்பர்ட்டி வச்சு வாங்கணும்னா கண்டிப்பாக வாங்க முடியாது. ஒரு சில லோன் எலிஜிபிள் லோன் இல்லாமல் இருக்கும். ஸோ இதுக்காகவும் வந்து பார்த்தா நம்ம ப்ராஜெக்ட் கொடுக்குறோம். அது வந்து பார்த்தா ஃபியூச்சர்ல வந்து பார்த்தா ஒரு பெரிய அசட்டாக கிரியேட் ஆகும். இப்போ ஒரு 25,000 சம்பளம் வாங்கினாலும் நம்ம பிளாட் வீட்டில் வாங்க 5,000 ருபீஸ் இஎம்ஐல பிளாட் வாங்க முடியும். ஸோ அதுக்கு நம்ம வந்து பார்த்தா அவங்களே விடக்கூடாது இல்லை. ஸோ இப்போ ஏன்னா அப்ரூவ்டு வாங்கும்போதே பார்த்தீங்கன்னா இடபிள்யூஎஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு செக்ஷன் இருக்கு. ஓகே ஒரு 10 ஏக்கர் வாங்கினா எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் சொல்லிட்டு அதுக்கு ஒரு செக்மெண்ட் 600 ஸ்கொயர் ஃபீட் பிளாட் கம்பல்சரி போடணும். ஏன்னா எல்லா பெரிய பிளாட்டாக போட்டால் எல்லாரையும் அஃபோர்ட் பண்ணி வாங்க முடியும். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் வாங்கக்கூடிய அளவுக்கு தான் நம்ம ப்ராஜெக்ட் வச்சிருக்கோம். ஸோ ஐஃபை வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 5 ஆஸ்பெக்டில் தான் நம்ம வந்து மெயினாக வந்து ஒரு ப்ராஜெக்டே சூஸ் பண்ணுவோம். ஏன்னா நம்ம சென்னைக்கு வரதே வந்து பார்த்தீங்கன்னா மேஜராக வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பரேட். ஸோ எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் எதுக்கு இங்கே வராங்க? எம்ப்ளாய்மெண்ட். ஸோ எம்ப்ளாய்மெண்ட் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக அந்த ப்ராப்பர்ட்டி அப்ரிஷியேட் ஆகும். நல்ல நியர்பை நிறைய கம்பெனிஸ் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா. அதுக்கடுத்து பார்த்தா அங்கேருந்து போயிட்டு வந்து கனெக்டிவிட்டி இருக்கா, பஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ளஸ் ரயில் கனெக்டிவிட்டி ப்ளஸ் ஏர்போர்ட் போகணும். அப்போ நீங்கள் எல்லாருமே ஃப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஏர்போர்ட் போகணும்னா ஈஸியாக போயிட்டு வர முடியுமா, கனெக்டிவிட்டி. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் இன்ஸ்டியூட். ஓகே சரௌண்டிங்கில் நல்ல ஸ்கூல்ஸ்லாம் இருக்கா, நல்ல காலேஜஸ் இருக்கா, இதை பார்த்தோம். நம்ம மெயினாக இதெல்லாம் பார்த்து தான் நம்ம ப்ராஜெக்டை செலக்ட் பண்ணுவோம். அதுக்கடுத்து ஹாஸ்பிட்டல், அதுக்கடுத்து என்டர்டைன்மெண்ட். இந்த 5 ஆஸ்பெக்டில் தான் ஐஃபை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராஜெக்டை சூஸ் பண்ணும்.